அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் ஒரு மாபெரும் பதவி தர இருக்கிறார்கள். அதே மாதிரி அண்ணாமலை வெயிட் பண்ணாருன்னா he will get maximum responsibility. அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் டன் இட். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழக அரசியலை குறிப்பாக அமித்ஷா புரிந்து கொண்ட மாதிரி வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இது பர்செப்ஷன் கேன்வஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. எத்தனையோ பிரச்சனை கிளப்பி விடுவாங்கப்பா. திமுக காரணம் சரி, அதிமுக காரணம் சரி, ஒருத்தருக்கு மேல சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சொல்லாத இருந்தா அந்த தேர்தல் இல்லை, அரசியல் இல்லை. காரணம் இந்த 27-28 பத்தி தான் they don't bother about it. நாளைக்கு ஜெயிச்சுட்டாங்க வச்சுங்க, எழுதி வச்சுங்க. அன்னைக்கு என்ன இக்னைட் நேயர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், பாஜக இந்த 27 பாஜகவுக்கு 30 தொகுதிகளுக்குள்ளதான் சீட்டு ஒதுக்கப்படும் நீங்க முன்பே கணிச்சிருந்தீங்க. அதை எப்படி கணிச்சீங்க? அது காரணம் என்ன என்று கேட்டால், பல தலைவருடன் பேசுவதும் பல தலைவர்களுடைய இணக்கங்களை புரிந்து கொள்வதும். எதற்காக சொன்னேன் என்றால், அது சிலருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அமித்ஷா வெற்றி பெற்றால் ஜேபி நட்டா முதலிலிருந்து அமித்ஷாவிலிருந்து நிதின் நபீன் வரையில் பல முயற்சிகள் நடந்தது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி மிக குஷியுடன், ஆதரவுடன், சந்தோஷத்துடன், சிரித்த முகத்துடன் அந்த விஷயத்தை அணுகி அவர் இதை செட்டில் பண்ணார். அந்த 30ங்கிறது குறைஞ்சது ஒரு 5-6 மாசமாவே தெரியும் கண்ணா. டெல்லி தலைமை அமித்ஷா அவர்கள் நேற்று மாலை, அதாவது 25 மார்ச் மாதம் புதன்கிழமை மாலை அரௌண்ட் 8:30 9 o'clock நடுவில் எடப்பாடி பழனிசாமியுடன் அவர் மயிலாப்பூர் கூட்டத்தில் இருந்தார். மயிலாப்பூர் கூட்டத்தில் வந்த உடனேயுமே அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் டன் இட், ஆப்னே கர்கே திகா தியா, நீ பண்ணி காமிச்சிட்டே எல்லாம் சொல்லி சொன்னார். அதுதான் ஒரு திருப்பமாக இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் தன்னுடைய நண்பர்களிடம் கூறி இருக்கிறது. உதாரணத்திற்காக இன்று காலை கூட அமித்ஷா சில உயர்மட்ட கூட்டத்தை வைத்தார். அதில் தருண் சுக், அருண் சிங் மற்றும் பல பொதுச் செயலாளர்கள் பாஜக வந்து கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டுக்கு இருந்த ஒரு ஸ்பெஷல் அப்சர்வர் பியூஷ் கோயல் அவர்களும் இருந்தார். பியூஷ் கோயல் அவர்கள் விளக்கினார் எல்லாத்துக்கும். அப்ப அமித்ஷா சொன்னார், ஸ்மைலி அலையன்ஸ் கூட்டணி, சிரித்த கூட்டணி எடப்பாடி, இது அழுத கூட்டணி திமுக சொன்னார். என்ன தெரியுது அவங்களுக்கு? தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி அதிகமாக வெல்ல இருக்கிறது. தலையாடும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது என்றெல்லாம் கூட வர்ணித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அது தலை ஆடிண்டே இருந்தது. எப்பத்தாலும் பழைய காலத்துல கொட்டாங்க சிக்கல் வச்சு பொம்மை பண்ணிட்டு ஊற்றி விட்டாங்கன்னா அப்படியே ஆடுங்க பெண்டுல இங்க. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழக அரசியலை குறிப்பாக அமித்ஷா புரிந்து கொண்ட மாதிரி வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அமித்ஷா அதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி தெரிவித்தார். இதுல ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. நீங்க பாஜக அணியை பத்தி கேட்டீங்க. இதுல அமித்ஷாக்கு இருக்கின்ற ஒரு ஆர்வம், ஈர்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அணியில் இல்லை யாருக்குமே. அமித்ஷா 3 முறை வந்தார், பிரதமர் 3 முறை வந்தார். நேற்று கூட அமித்ஷா பேசினார் எடப்பாடி பழனிசாமியிடம். பல ருசிகர தகவல் எல்லாம் பேசியிருக்காங்க. பியூஷ் கோயல் எடப்பாடி வீட்டுக்கு போனார், ஏடிஎம்கே ஆபீஸ் போனாங்க. ஒரே ஒரு கேள்வி இக்னேட் நேயர்களுக்கு, என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் பதிவு பண்ணுங்கள், சரியாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்க காமெண்ட் செக்ஷன்ல. எங்க தலையாட்டி கூட்டணி, தடமாடும் கூட்டணி என்றெல்லாம் திமுகவை வர்ணித்தார்களே, காரணம் யார் தெரியுமா? அதற்கு தமிழக தேர்தலை சதி செய்து குளறுபடி செய்தது ராகுல் காந்தி தான் என்று அமித்ஷா நினைக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால்,
ஸ்மூத்தா போய் இந்த கூட்டணிய கரூர் சம்பவத்திற்கு பிறகு திடீரென்று ராகுல் காந்தி விஜயுடன் பேசவே ராகுல் காந்திக்கு விஜய் மோகம் பிடித்து விட்டது. ராகுல் காந்திக்கு என்ன, எங்கேயான ஒரு கூட்டம் இருந்துன்னு அங்க போய் நின்றுடுவார். இவருக்குன்னு ஒரு கூட்டம் கிடையாது. அந்த கூட்டத்துல ரசித்தது விஜய் அவர்களை. உடனே இந்த தன்னோட சகல ஒரு பல்லக்கு தூக்கிகள் பேலங்கின் பேரர்ஸ் இருக்காங்களே, பிரவீன் சக்கரவர்த்தி, அந்த ரவுடித்தனம் பண்ணா இருப்பாங்க பார்லிமெண்ட்ல ஏர்ந்து நின்றாரு. நம்ம மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரைம் மினிஸ்டர் அடிக்க போனாங்களே, அந்த ஜோதிமணி பேனர் வச்சு பிரைம் மினிஸ்டர் சீட்டு கிட்ட அவங்களெல்லாம் வச்சுட்டு விஜயை பார்க்க சொன்னார். பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தார், ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார். தமிழக அரசியலில் விஜயுடன் போக வேண்டும் என்று ராகுல் காந்தி தீவிரமாக இருந்தார். அது ராகுல் காந்தியினுடைய தீவிரத்தனத்தை புரிந்து கொண்ட ப. சிதம்பரம் ஸ்டாலினிடம் சென்று, ஸ்டாலின் சொல்லிட்டார், போனா போட்டு சார், எங்களையே சார் கஷ்டப்படுத்துறீங்க, விட்டுருங்க, லெட் ஹிம் கோ அப்படின்னாரு. ஆனா ஸ்டாலினையும் வற்புறுத்தி, சோனியா காந்தியும் வற்புறுத்தி, அவர் ப. சிதம்பரம் செய்த சூழ்ச்சி, ஸ்டாலின் செய்த சூழ்ச்சி ராகுல் காந்தியை ஒரு விஜய் மோகத்திலிருந்து பிரித்து விட்டார். அதை தவிர இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி செஞ்சதுனாலதான் அம்மாவுக்கும் பையனுக்குமே பேச்சுவார்த்தை கிடையாது. சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பேச்சுவார்த்தைன்னு ஜனம் பேசிட்டு இருக்காங்க. ஆன் தமிழ்நாடு they don't see eye to eye. ஒருவேளை இந்த மாதிரி திமுக கொடுத்த பிரஷர்னாலத்தானோ இல்ல பி. சிதம்பரம் கொடுத்த பிரஷர்னாலத்தானோ என்னவோ சோனியா காந்திக்கு உடல்நலம் இல்லாத கங்காராம் ஹாஸ்பிட்டல் டெல்லியில சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா தடமாடும் கூட்டணி, சிரித்த கூட்டணி என்று பேசுவது கரெக்டா தான் இருக்கிறது. திமுக கூட்டணி இன்னும் யாருமே வரலைங்களா. மதிமுக பேச்சாளர் இப்பொழுது பேசியதுன்னு நான் பார்த்தேன். எங்களுக்கு காலம் வரும், காலம் பதில் சொல்லும், இன்னும் கிடைச்சிருக்கலாம், இன்னும் கிடைச்சிருக்கலாம், மனமோடு போகிறோம், நல்ல ஒரு பாட்டு வேற பாடுற. சோ தமிழக அரசியலை குழப்பியது ராகுல் காந்தி, திமுகவை தசை திருப்பியது ராகுல் காந்தி, திமுகவை முதுகில் குத்தியது ராகுல் காந்தி. காரணம் பீகார் என்று நினைத்தார் தமிழகத்தை. இதெல்லாம் முரசொலியில் எழுத மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும், என்னைக்கான ஒரு நாள் ஸ்டாலின் போட்டு கொடுப்பாரு பாருங்க. இந்த நகர்த்தல் ஒருவேளை 2029 ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றாக ஆயிடுவார் பயம் இன்னமும் இருக்கிறது நம்ம ஸ்டாலினுக்கு. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள பல சிரமங்களை சந்தித்து வருது, பல அதிருப்திகளும் வெளிப்படையா தெரியுது. ஆனா அதிமுக கூட்டணியில அப்படி எதுவும் நிகழலையே. டிஸ்கஷன் தான் முக்கியம் பார்க்கணும். எதிர்கட்சிக்கு எப்பவுமே உற்சாகம் இருக்கும். அதை தவிர இதனுடைய மெயின் பாயிண்ட் நீங்க கேட்டதுக்கு 2 உதாரணத்தை நான் சொல்றேன். பாராளுமன்றத்தில் இந்த சில வந்தே மாதரம் டிபேட்டும் பொழுதும் சரி, பல டிபேட்டுகளிலும் சரி, திமுகவினர் குறுக்கு பேசியிருந்தாங்க. இந்த முரசொலி மாறனுடைய மகன் ஒரு தயாநிதி மாறன் ஒரு கிறுக்கு ஏதாவது மணிசங்கரினுடைய வடிவம் திமுகவில் வளர்றதுல அவர் ஏதாவது பேசிட்டு இருந்தார். அன்னைக்கு எழுந்து சொன்னார் அமித்ஷா, ராஜ்யசபால நம்ம நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அந்த 2 கருத்தும் பிரதமரிடம் வந்ததா இல்ல அமித்ஷாவிடம் வந்ததா தெரியவில்லை. அமித்ஷா சொன்னாரு, தயாநிதி மாறன் பேசிட்டு டிஎம்கே சர்க்காருக்கு உட்காடுக்க பேங்குங்கான்னு பின்னாடி நவம்பர் மாதம் 2025 விவாதத்தில் பேசினார். உட்காடுக்க பேங்குங்கன்னா வேருடன் புடுங்கி எறிவேன் என்று. அது ஒண்ணு. இரண்டாவதாக கெமிஸ்ட்ரி சினர்ஜி சொல்லிட்டு அதுக்கு சொல்றேன். இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதிகளுக்கும் சென்று வந்து விட்டார், பிரயாணம் செய்து விட்டார். ஒரு பல்ஸ் பார்த்துட்டார், பொதுமக்களுடைய நாடி துடிப்பை பார்த்து விட்டார். அந்த நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் திமுகவிற்கு விரோதமாக இருக்கிறது. அதை அமித்ஷா சொல்லி இருக்கிறார். அமித்ஷாவிடம் 2 கேள்வி கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. சார், நாங்கள் வெற்றி பெறுவோம், ஓகே, சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகே, எங்களுக்கு 30 சீட் கொடுத்து 35 சீட் கொடுத்து நீ மீதி எல்லாத்தையும் வச்சுக்கோ, எனக்கு ஒன்று 200 சீட் வச்சுக்கோ, 35 கொடுத்துட்டு 200 வச்சுட்டேன், விஷயம் முடிஞ்சது, மீதி என்ன ஒண்ணு நீ பண்ணிக்கோ, நான் எங்க ஆளுங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். எந்த கோட்டால எது வந்ததுன்னு இவங்க கதை கட்டி நாங்கள் தமிழக தூரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாபெரும் அனலிஸ்ட் டெல்லியில என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்க கதை அடிச்சு விடுறது, இந்த ஜி பேட்டி வச்சுட்டு கூகுளை வச்சுட்டு எதான பேசுறது. அங்க
தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளருக்கும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிபேட் பண்றாங்க இந்த பத்திரிகையாளர்கள் தான். நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு இருக்க பத்திரிகையாளர் மாதிரி ஏலம் போனவங்க டெல்லியில கிடையாது. அந்த பசங்க தான் அந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏதோ ஒன்று எழுதி கொடுத்து படிச்சு விடுறாங்க டகால்னு. அமித்ஷாவுடைய மைண்ட புரிஞ்சுக்காத பேசுறாங்க எல்லாருக்கும். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கேட்டாரு, அப்போ துரோகி நிக்கல்கியா நீங்க, உன்னுடைய துரோகி கட்சி விட்டு போனாரா இல்லையான்னு ஓ பன்னீர்செல்வத்தை புரிந்து கொண்டு இப்ப சமீபத்தில் சென்ற போது அந்த மொத்த சினர்ஜி இருக்கிறது. இது 2025 வந்ததுனால இருக்கு. திமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு சினர்ஜி உள்ள அலைன்ஸ் இல்லை, சண்டை. இவர் பாட்டில் எடுத்து 28 கொடுத்துட்டாரு, ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாரு. தேமுதிக 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. ஒரு ராஜ்யசபா என்பது 35 எம்எல்ஏக்கு சமம். 10 35 45. இங்க பாருங்க 28 35 அது கொடுத்துட்டு காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடுற நிலையில பாஜக 27 தொகுதிகள்ல தான் போட்டியிடுது. இது பர்செப்ஷன் படி பாஜகவை விட காங்கிரஸ் தமிழகத்துல வலிமையா இருக்குது அப்படின்ற தோற்றத்தை உருவாக்குமே. அப்போ திமுக 170 கண்டெஸ்ட் பண்றது, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி 169 அந்த பர்செப்ஷன் வராதா? இது பர்செப்ஷன் கேன்வஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. இது எத்தனையோ பிரச்சனை கிளப்பி விடுவாங்கப்பா. திமுக காரணம் சரி, அதிமுக காரணம் சரி, ஒருத்தருக்கு மேல சொல்லின்னு தான் இருப்பாங்க. சொல்லாத இருந்தா அந்த தேர்தல் இல்லை, அரசியல் இல்லை. பாம்பினுடைய விஷம் என்பது கடித்தால்தான் தெரியும், தேர்தல் என்பது கண்டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். நல்லா தெரியாது ஒண்ணுமே, சும்மா வாயில வந்து எப்படி பேசலாம். டிரைவிங் சீட்ல இருக்கீங்க பாருங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி நற்பெயர் பெற்றார் அமித்ஷாவிடம். காரணம் இந்த 27-28 பத்தி எல்லாம் they don't bother about it. நாளைக்கு ஜெயிச்சுட்டாங்க வச்சுங்க, எழுதி வச்சுங்க. அன்னைக்கு என்ன இக்னைட் நேயர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், பாஜக இந்த 27 15 ஜாலியா ஜெயிக்கிறதா இல்லையா பாருங்க. 15 திமுக அமைச்சர்கள் போட்டியிடுற 18 தொகுதிகள்ல அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குதே. அப்படிதான் ரெண்டு சைட்ல இருக்குங்க. அதே மாதிரி இப்ப நீங்க டிஎம்கே கேண்டிடேட் வந்தாதான் நீங்க அதை பத்தி சொல்றீங்க. அதிமுகவோட பேரம் பேசினாங்களே, பாஜகவோட பேரம் பேசுங்கிற. இந்த தேர்தலில் காங்கிரஸை முறியடிக்க வேண்டும் என்று பாஜகவும் அதிமுகவும் திமுகவும் முடிவு செய்து விட்டது. திமுக முடிவு செய்ததற்காக 28 கேண்டிடேட்ஸ் நாங்க தோக்கடிக்கிறோமா இல்லையா பாருன்னு சொல்லியிருக்காங்க. நீ எழுதி வச்சுங்க, பாஜக நம்பர் அதிகமா இருக்கும், காங்கிரஸ் நம்பர் எப்படி இருக்கும். நீங்க அதுல வேறுபாடு கேட்டீங்களே, டிஃபரன்சியேஷன். ஜெயிச்சப்புறம் பாருங்க, திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. தேமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. தேமுக மீது காங்கிரஸுக்கு அவ்வளவு விரோதம் இருக்கு, மதிமுகவுக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன, திருமாவளவன் பாருங்க ஏதோ ஒண்ணு பேசுறாரு, கமல்ஹாசனை திருப்பி அவன் வாண்டாண்டு போறாரு, அவனை கூப்பிட, வேல்முருகனை கூப்பிடல பாருங்க. இது என்னங்க இது? அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தா இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. இது இம்பாக்ட் பிளேயரா வர தேர்தல் இருக்குமா? ஒரு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய பிளேயரை தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண ஃப்ரிட்ஜ். எப்படி ஜெயலலிதா அம்மையார், கருணாநிதி எல்லாம் கலர் டெலிவிஷன், இங்க தாலிக்கு தங்கம் எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்சி ஸ்லோகன் தான். வீட்டுல ஒரு குளிர் வாசனை பெட்டி என்றால் வரவேற்கத்தக்கது. 2 வீட்டு வச்சு 2 வச்சுக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு? ஆனால் தாங்கள் கேட்டீர்களை கேள்வி, அதற்கு ஒரு நல்ல பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் 5 வருடம் இருந்தது. எப்படி இவர் கொடுக்க போறாங்க, பைனான்சியல் டிஃபிகல்ட்ஸ், ஹவு எடப்பாடி வில் மேனேஜிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 11 வருடங்களில் தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லுகிறார் வளர்ச்சி திட்டங்கள். சிலதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா போகும், சிலதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நேரம் வரும், தெரியுதா? அந்த 13 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு 5 லட்சம்னு வச்சுங்க. ஸ்டாலின் வாங்க 5 வருஷம் 5 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது. பேங்க்ல 5 கோடி லோன் போட்டிருக்காங்க. எங்க போச்சு? அததான் ஸ்டாலின் இது பிரதமர் கேட்கிறார் ஸ்டாலின். சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் சர்வ சிக்தி அபியான் வரலன்னா அதை நீடிச்சுறாங்க. இதே ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துன்றது, ஒத்துண்டப்புறம் கடைசியில பின் வாங்கிடுது ஆட்சிக்கு வந்த பிறகு. இன்னும் கேட்டீங்கன்னா, ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனக்குழப்பம் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. இதுதானுங்க ஒரு பேக்ரவுண்டு. ஆனால்
எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருகையானால் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு இந்த பொருளாதார குளறுபடிகளை சரி செய்வார்கள். இந்த 5 லட்சம் கோடி இருந்தது, அது ப்ராப்பரா நீங்க செலவழிச்சிங்கனாலே நீங்க ஃப்ரிட்ஜ் தரலாம், அது தவிர ஸ்டாண்ட் கேரண்டி பண்ணலாம், பென்ஷன் தரலாம், எல்லாம் தரலாம். இதுல பைனான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் ஸ்டாலின் கவர்மெண்ட் இருந்தது. எடப்பாடி அதை தீர்க்க தரிசனமாக சரி செய்வார். அந்த ஒரு ரேஞ்சில் தான் அவர் கொடுத்துருக்காரு. அதை தவிர ஒன்று சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்லி பார்த்தாரு, நரேந்திர மோடி இருந்தபோது சொன்னாரு டபுள் இன்ஜின் சர்க்கார். நீங்க உத்தரப்பிரதேசத்து இந்தியாவில் 23 இடத்துல பிஜேபியுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அரசாங்கங்களுக்கு கூடுதலாக, அதாவது துணை முதலமைச்சராகளோ இல்ல முதலமைச்சர்களோ இருக்கிறார்கள். இது 24வது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒருவேளை ஸ்டாலினுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறார். அவர் அமித்ஷா கிட்ட சொல்ல போறாரு, மதுரை ரயில் திட்டத்துக்கு நாங்க ஒரு 12,000 கோடி ஆகுது, நாங்க ஒரு 6,000 கொடுக்க, நீங்க ஒரு 6,000 கொடுக்க, ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, மூடிங்க, 6,000 கோடி கொடுத்து முடிஞ்சு வச்சு. அது அடுத்த பட்ஜெட்ல மதுரை திட்டம் சரி. எல்லாத்த விட முக்கியமான ஒன்று சொல்றேன், அமித்ஷா நேற்று பியூஷ் கோயலிடம் கேட்டது, தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதா? பியூஷ் கோயல் சொன்ன அவ்வளவா இல்லை, இப்ப பொதுமக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனை அதுமாக இல்லை, இருப்பினும் கிளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது ஈஸ் அவுட் ஆயிடுத்து, குறைந்து விட்டது. அப்போது அமித்ஷா கூறியிருக்கிறார், தமிழ்நாட்டில் பைப் கேஸ் இல்லையான்னு கேட்டிருக்காரு. இந்த பிஎன்ஜின்னு பைப்டு நேச்சுரல் கேஸ்னு அர்த்தம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஃபோன் பண்ணி கேட்ட அப்புறம் ஹர்தீப் சிங் சொல்லியிருக்காரு, சென்னையில 2 இடத்துல தான் இருக்கு சார், மீதி என்ன போடக்கூடாது, தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அதை ஏன் ஸ்டாலின் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? திராவிட மாடல்ங்கிறாங்களே. சாராயத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு வீட்டுக்கும். பைப் கேஸ் நீங்களா போட போறீங்க? இந்தியன் ஆயிலோ இல்ல வேற ஏதாவது கம்பெனி போட போகுது, பாரத் பெட்ரோலியமே இல்ல பிரைவேட்ல கூட போடலாம். அதானி கேஸ் சப்ளைன்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு காத்தால தினமரில் கூட அந்த கட்டம் கட்டி ஒரு டேபுலேஷன் போட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஸ்டாலின் ஃபைட் டு கெட் பிஎன்ஜி இன் தமிழ்நாடு. கேட்ட ஜெயலலிதானோ, நீ ஜெயலலிதா தோக்கடித்தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஏன் இந்த 5 வருஷத்துல செய்யற காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு பொதுமக்களுடைய எண்ணத்தை எப்பாரு சொல்லி 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 டைவர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த குழியிலே ஸ்டாலின் மாட்டிட்டார். அதுதான் அவங்களுக்கு அலைன்ஸ் முடியல. பிஎன்சி கேஸும் வரல. ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்ல, காலேஜ் வாசல்ல, சினிமா தியேட்டர் வாசல்ல, ஹோட்டல் வாசல்ல. நான் சென்ற முறை சென்னை இருந்த பொழுது சமீபத்தில், அப்போ ரங்கநாதன் தெரு, அந்த மங்கை ஸ்ட்ரீட்டு, பனகல் பார்க், இந்த இடத்துக்கு நடுவில் கான்சென்ட்ரேஷன் இருக்கு கும்பல். அந்த குமரன் சில்க் ஹவுஸ், போத்தி சில்க், அதுக்கெல்லாம் ஒளிஞ்சின்னு பிளட் கொடுக்குறாங்க சார். 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 200 வாயால் சொன்னான், பேக்கெட்ல எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்கூல் வாசல்ல ஃப்ரீ சாக்லேட். சின்ன பசங்கள்லாம், ஒரு 8 வயசு பசங்கள்லாம் கூட சாரா போதைப் பொருள்கள், ட்ரக். இவ்வளவு ட்ரக் கொடுக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஒரு பிஎன்ஜி கிளாஸ் கொடுக்கக்கூடிய தீநகர்ல உங்களுக்கு வழி இருக்குது, மயிலாப்பூர்ல இருக்கு, திருவள்ளிக்கண்ணில இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. ஏன் அபிராமி வேற விச்சவர் காலனி யூசே அவங்களுக்கு கரெக்டா அவங்க கொடுக்கணுமே. சாதாரண மக்களுக்கு கொடுக்க முடியல, குடிசையில கொடுக்க முடியல. குடிசை எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்களே. என்ன அதுக்கு பைப் கேஸ் ஏன் கொடுக்கல திமுக? அதுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுங்க. வரும் தேர்தல்ல அண்ணாமலை போட்டியிட போறதில்ல அப்படின்ற தகவல் பரவி வருது. இத டெல்லி எப்படி பாக்குது? அது பாஜகவோட தலைமை முடிவு செய்ய இருக்கிறது. பாஜக தலைமை அதை பற்றி சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் ஒரு மாபெரும் பதவி தர இருக்கிறார்கள். அண்ணாமலை சொல்றாரோ இல்லை, அண்ணாமலையுடைய ஒரு ஆதரவாளர்கள் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள். யாரும் இல்லைங்கிற அவருக்கு கொடுக்க வேண்டும். இப்ப எத்தனையோ பேருக்கு சீக்கிரம் கொடுக்காது இருக்குது. அண்ணாமலைக்கு வேற ஏதாவது பெரிய பதவியை காத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நினைக்கிறேன். ஆனா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து ஒன்றும் பேக் அவுட் ஆகலையே. இப்ப பாருங்க தம்பி, ரவிசங்கர் பிரசாத் ரொம்ப சீனியர், அண்ணாமலையோட சீனியர். அவர் மந்திரி சபையில இருந்து எடுத்துட்டாங்க. 2024 மந்திரி சபை கொடுக்கல. இப்போ வரக்கூடிய அடுத்த மாசம் ஜூன் மாசத்துலயோ மே மாசத்துலயோ வரக்கூடிய ஒரு மந்திரி சபை விஸ்தரிப்புல ரவிசங்கர் பிரசாத் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அண்ணாமலை வெயிட் பண்ணாருன்னா he will get maximum responsibility. நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எல் முருகன் எந்த ஊர்ல இருந்து எம்பியா இருக்காரு? மத்திய பிரதேசம்.
மத்திய பிரதேச ஒரு எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ண போறாரு. அந்த சீட் வேகன்சி ஆகும் இல்லையோ? அவர் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுங்க. தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் நயினா நாகேந்திரன் பக்கத்தை நம்ம முருகன் உட்கார்ந்துப்பாரு, தமிழிசை சவுந்தரராஜன் உட்கார்ந்துப்பாங்க, மீதி எம்எல்ஏஸ் உட்கார்ந்துப்பாங்க. அப்ப அந்த எம்பி பதவி இவர் கொடுத்துடலாமோ இல்லையோ அண்ணாமலைக்கு? அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரோக்ராம் மனசுல இருக்கு. அடுத்து நிதின் நபீனுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அதுதான் சாதாரணமா இல்லைங்க. யூ கேன் மீட் பிரைம் மினிஸ்டர் எவ்ரிடே. அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸாக்டட் பொசிஷன். இப்ப பாருங்க, அவர் சீட்டு கொடுக்குறவங்களோ இல்லையோ பிரைம் மினிஸ்டர் பக்கத்தையே உட்கார வச்சாங்க 3 தொகுதி மீட்டிங்லையும் பிரைம் மினிஸ்டர் வந்தபோது. ஆக மொத்தம் கட்சியில் அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.